பிரதமருடைய பிரச்சாரம் வந்து பெண்கள் தாலியிலிருந்து இப்ப இரும்பு மடு வரைக்கும் வந்திருக்கு. இது உங்க கருத்து? பிரதமர் மோடி அவர்கள் அண்மை நாட்களாக அவர் பேசி வருகிற கருத்துக்கள் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்கிற அச்சத்தில் இருக்கிறார். அதை அவர் அவ்வப்போது வெளிப்படுத்துகிறார். அதற்கான சான்றுகளாகத்தான் அவருடைய உரைகள் அமைந்திருக்கின்றன. அவருடைய நிலையை மறந்து, பொறுப்பை மறந்து மிகவும் கீழிறங்கி போய் அவருடைய விமர்சனங்களை முன்வைக்கிறார். குறிப்பாக தாலியை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்ற அளவுக்கு அவர் பேசுவது அவருடைய பொறுப்புக்கு அழகல்ல. அது அவருடைய அச்சத்தை வெளிப்படுத்துவதாகவே கருதுகிறோம். தேர்தல் ஆணையம் வந்து அவருக்கு லெட்டர் அனுப்பாம நட்டாவுக்கு அனுப்பியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கு நடவடிக்கை எப்படி எடுப்பாங்க? தொடக்கத்திலிருந்தே தேர்தல் ஆணையத்தின் அணுகுமுறைகள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையாக உள்ளது. இந்த பிரச்சனையில் யார் மீது குற்றம் சுமத்தப்படுகிறதோ அவருக்கு விளக்கம் கேட்டு அறிக்கையை அனுப்ப வேண்டும். அப்படி பிரதமருக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் ஆணையம் அதற்கு மாறாக திரு நட்டா அவர்களுக்கு அனுப்பியது ஏன் என்று விளங்கவில்லை. தேர்தல் ஆணையத்தின் இந்த அணுகுமுறை ஒரு சார்பாக இருக்கிறது, அல்லது ஆளுங்கட்சிக்கு சாதகமான அணுகுமுறையாக இருக்கிறது. பிரதமரை விளக்கம் கேட்பதற்கு கூட தேர்தல் ஆணையம் அஞ்சுகிறது என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.